சரி, எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த RSS இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான்னு திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க? அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன ஆகும் பிரச்சனை? யாரு ஏன் உங்க குரல் எல்லாம் தொண்டைக்குள்ள கொலக்கட்டு இருந்துச்சா? எங்க போனீங்க பேசாம? என்ன ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சுட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள்லாம் எங்க போனாங்க? இவ்வளவு காலமா பாரதிய ஜனதாவை எதிர்த்து நான் பேசிட்டு இருக்கும் போது அப்பெல்லாம் நீங்க வரல. அவங்க ஆதரிக்கிறது அவங்க இது. சரி, அவங்க என்ன எதிர்க்கும் போது நீங்க ஆதரிச்சீல. நான் போய் ஐயா நீங்க என்ன ஆதரிச்சு பேசுங்க அப்படி கேட்டேன்னா சொல்லுங்க. நேத்து கூட கல் இறக்குற மாநாட்டுல தம்பி அண்ணாமலையும் பங்கேற்கிறதாரு. அவர் கல் இறக்கிறத ஆதரிக்கிறாரு, நானும் ஆதரிக்கிறேன். அது நடத்துறது விவசாய அமைப்பு ஆதரவு இயக்கங்களை கூப்பிட்டுருக்காங்க. அப்படிதான் நீ ஒரு இயக்கமா வர 32 இயக்கத்தை கூட்டிட்டு வர. ஏன் வர நீ 32 இயக்கம் நாடங்களும் திரட்டி வர பெரியார் கூட்டம்? ஒரே ஒரு இயக்கம் பிரபாகரன் பிள்ளைய நீ மோதி வென்றுவியா? தடிய உண்டிட்டு தள்ளாட்டி வர. நாங்க ராணுவ அணிவகுப்போட நடந்து நிக்கிறோம். தள்ளாடி கொண்டிருக்குது, தளர்ச்சி பெற்றிருக்குது திராவிடம், பேரெழுச்சி பெற்றிருக்குது தமிழ் தேசிய அரசியல். மோதிக்கிட்டு இருக்காத. நீ பெரியார சொல்லாம திராவிடம் இல்லாம அரசியல் இல்லைன்ற இல்லாம தானே 3வது பெரிய கட்சியா நிக்கிறேன். இன்னைக்கு தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சியா? 2026க்கு அப்புறம் பார்ப்போம். இந்த திராவிடம் இருக்கு தொடச்சு தூர வீசல பார்த்துக்கிட்டே இருங்க.